Okay, so let's start the lesson today. Let me share my screen. Okay. Let's look. So we were studying HTML and we used HTML tags. இன்னைக்கு நாங்க வந்து நாங்க paragraph formatting கொஞ்சம் பார்த்தோம். I gave an activity too. Only one girl has done the activity, but she is absent today. சஜா மட்டும் தான் செஞ்சிருந்தாங்க. சஜாயும் காணோம். Okay, so let's start. Activity தாரது வந்து உங்களுக்கு பழகுறதுக்கு. இதுதான் நாங்க கடைசா பார்த்தோம் இல்லையா? நாங்க எங்கிட்ட இந்த யூனிட் தான் எங்களுக்கு தந்திக்கிற டாஸ்க் என்னன்னு சொன்னா designing a web page which gives a short introduction about Sri Lanka. So this is our activity. இதுல நாங்க இந்த title text போடுறதுக்கு பார்த்தோம் இல்லையா? To change the font color, font size and center align பண்றதுக்கு. So அதெல்லாம் நாங்க பார்த்தோம். Center align பண்றதுக்கு we use center tag இல்லையா? So அதுக்கு கீழ இருக்கிறது பாருங்க அடுத்தது வந்து picture. So today we are going to study how to insert picture in HTML. Notepad versionல வந்து how can we insert picture. So this is what we are going to study today. So நாங்க பாப்போம். நான் டைம் போறதால உங்களுக்கு நான் கோட் டைப் பண்ணி வெச்சேன் ஸ்டார்டிங் கோட்ஸ் எல்லாம். So this is what we have studied last 2 weeks. சரியா? So பாருங்க எங்களுக்கு தெரியும் we have three main tags HTML, head and body. Head inside head we have title tags. Title குளுக்கு நாங்க title டைப் பண்ணுவோம் and then body partல we are going to type what we expect. என்னென்னலாம் எங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் நாங்க டைப் பண்ண போறோம். So there was Sri Lanka or text Sri Lanka இருந்துச்சு தானே. So we have to write that font color blue color இருந்துச்சுனா. So font color equals blue. மிஸ் ஆகாம இது எழுத தெரியணும் சரியா? font color equal blue and வேற ஓகே அது போதுமே. and center tag யூஸ் பண்ணினோம் சென்டருக்கு வரதுக்கு. ஓகே and இந்த ரெண்டு குழுக்கும் யார் வர போறாரு? எங்கட ஸ்ரீலங்கா. So ஸ்ரீலங்கா டைப் பண்ணுவேன். ஸ்ரீலங்கா டைப் பண்ணியாச்சு and then we have to close. எதை லாஸ்டா ஓபன் பண்ணமோ அந்த டேக் நாங்க க்ளோஸ் பண்ணனும் மறக்கப்படாது. So center and we have to close font. So this is clear. இதைத்தான் நாங்க last 2 weeks பார்த்தோம். So today we are going to study a new one. சரியா பாருங்க. So if we are saving this, நாங்க சேவ் பண்ணிட்டோம் and it will be in our document folder. Okay. So here it is. பாருங்க ஸ்ரீலங்கான்னு வந்து இது கொஞ்சம் நாங்க டெக்ஸ்ட் பெருசாக்கணும்னா we can use heading tags H1, H2, H3. Last week I gave a homework. Only Saja had done the activity. Sorry, யாரும் செஞ்சு அனுப்பிக்கல. நான் காட்டுறேன் activity-ய. So H1 to H6 range-ல we can use. So கொஞ்சம் பெருசாக்கும் நாங்க H2 tag போட்டு. சரியா? So எங்களுக்கு add பண்ணிலும் வேண்டிய இடத்துல H2 and first கே நாங்க தொடங்கிக்கிறதுனால நான் லாஸ்ட்க்கு அத க்ளோஸ் பண்றேன். சோ ஆர்டரை பாத்துக்கோங்க. நான் இது ஃபர்ஸ்ட்க்கு ஸ்டார்ட் பண்ணத கடைசிக்கு முடிச்சிக்கிறேன். அதாவது எதை லாஸ்ட்க்கு தொடங்கிக்கிறேனோ சென்டர் I have started last. சென்டர் டாக் லாஸ்ட்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன் and I have to close it at first. சரியா? சோ இது எங்களுக்கு மெயினான ஒரு பாயிண்ட். சோ இப்போ பார்த்தா எங்களுக்கு வந்து கொஞ்சம் டெக்ஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் எங்களுக்கு பெருசா காட்டும். ஓகே ஓகே பாருங்க. சோ முந்தி இந்த விட இப்ப கொஞ்சம் வந்து டெக்ஸ்ட் வந்து என்னது பெருசா இருக்குது இல்லையா? ஓகே ஃபைன். இன்னைக்கு நாங்க பார்க்க போறதை பார்ப்போம். அது வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து ஸ்ரீலங்கா தானே. So we have to insert a picture regarding Sri Lanka. ஒரு பிக்சர் இல்ல we can add many more pictures. சரி ஒவ்வொரு மாதிரி ஆட் பண்ணலாம், ஒவ்வொரு இடத்துல ஆட் பண்ணலாம். So இப்போ நாங்க தந்திக்கிறோம் அவங்க எங்க டெக்ஸ்ட் புக்ல தந்திக்கிறது we are going to recreate. So first we'll just download a picture of Sri Lanka. Sri Lanka. Sorry, Sri Lanka, and we can download some pictures. Okay, this is nice, right? Sri Lanka. This will be beautiful. Sorry.
Okay, we'll just download this picture. Sri Lanka. So we can name this. Enna naanga name use panna porom adula Sri Lanka .jpg. Saved. சரியா? இப்ப நாங்க இந்த பிக்சர் தான் எங்கட நோட்பேட்ல அதாவது எங்க HTML வெப்சைட்டுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம். எஸ், how to insert that. சரியா? இப்ப நாங்க சொன்னோம் உங்களுக்கு நிறைய tags இருக்குது இல்லையா? So we have so many tags. இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ண போறது இமேஜ் இன்சர்ட் பண்ணணும்டா. நான் இங்க எழுதி காட்டுறேன். HTML க்கு இல்ல. சரியா? என்ன யூஸ் பண்றேன்னு சொன்னா இமேஜ் தானேம்மா. என்ன மாலும் ஃபுல்லா இமேஜ் எழுதிக்கு டைம் போறதுனால நாங்க என்ன யூஸ் பண்றோம்டா இமேஜ் img src ன்னு யூஸ் பண்ணுவோம். அதாவது இது மீனிங் என்னன்னு சொன்னா இமேஜ் சோர்ஸ். ஓகே, சோ இமேஜ் சோர்ஸுக்குரிய எங்க டேக் வந்து img src ன்னு இருக்கும். மறக்க கூடாது, நிறைய இடத்துல क्वेश्चंस கேக்குறது இதுதான். சரியா? இட் ஹாஸ் a ஸ்பெஷல் ஃபீச்சர். இந்த டேக்குக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னன்னு சொன்னா இட் டசன்ட் கம் வித் a க்ளோசிங் டேக். நாங்க இதுக்கு முந்தி படிப்போம் தானே இப்படி க்ளோசிங் டேக் வரும் எல்லாத்துக்கும். சோ இமேஜ் டேக் டசன்ட் ஹேஸ் a க்ளோசிங் டேக். சரியா? சோ இமேஜுக்கு நாங்க ஆட் பண்ணணும்னு சொன்னா ஒரு இமேஜ் நாங்க ஆட் பண்ண போறோம்னு சொன்னா we have to use this tag. சரியா? சோ இதோட full form img src the full form it should be image source. So this is clear, right? So we can start using the tag. இப்ப பாருங்க, we are going to insert this picture called Sri Lanka. இப்ப நாங்க யூஸ் பண்ணுவோம். So we know the tag now img src. sorry src இத நாங்க போட்டாச்சு. வலம மாதிரி நாங்க வந்து வேல்யூ போடக்குள்ள we have to put equal and then use the quotation mark. அதாவது எங்கட இன்வெர்டட் கமாக்குளுக்கு தான் நாங்க எதெல்லாம் வரப்போகுதோ அது எங்கட வரணும். ஓகே, so we have to insert the picture இல்லையா? எங்கட பிக்சர் எங்க இருக்குதோ இதுக்கு எங்கட தான் மெயின். சரியா? we have to get the location. சரியா? எங்கட பிக்சர் எங்க இருக்குதோ அந்த லொகேஷன் அந்த பாத். சரியா? எங்கட பிக்சர் எங்கட மெஷின்லயோ எங்கட வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க யூஸ் பண்ற ஆண்ட்ராய்ட்லயோ எங்க சர்வ் ஆகிக்குதோ அது எங்க வந்து போய் சர்வ் ஆகிக்குதோ அந்த லொகேஷன் அப்படியே வந்து நாங்க கொண்டு வந்து போட்டா எங்களுக்கு we can get that picture. இப்ப பாருங்க, so I have downloaded the picture, so it should be in our download folder. சரியா? இங்க பாருங்க, so srilanka.jpg ன்னு சொல்லிக்குது இல்லையா? so we can get that. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னாமா we have to go to the certain folder. இப்ப downloadsல தானே இருக்குது. so we have to go to the folder and select the picture and right click on that picture. okay, so we have to select the picture and we have to right click on that picture and we have to get the properties. நாங்க இது ஆல்ரெடி படிச்சிப்பீங்க OS யூனிட்ல படிச்சிப்பீங்க. நாங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பாக்குறது என்னத்துக்கு லொகேஷன் சைஸ் ஆன் டிஸ்க் எப்ப கிரியேட் பண்ண மாடிஃபை பண்ணினது அதெல்லாம் எங்களுக்கு பார்க்கலாம். சரி, என்ன ஃபார்மட்ல இருக்குது டைப் ஆஃப் ஃபைல் எங்க சேவ் ஆகிக்குது இந்த பாத் பாக்குறதுக்கு இந்த லொகேஷன் பாக்குறதுக்கு we use the properties tag. சரியா? இது நாங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூனிட்ல ஃபைல் சிஸ்டம்ஸ் கீழ நாங்க படிச்சிருக்கணும். சரியா? ஓகே, சோ இப்ப பாருங்க we have to copy this location. எங்கட மெஷின்ல எங்க இருக்குதோ அந்த இதை நாங்க அப்படியே காப்பி பண்ணணும். சரியா? எங்களுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் எழுதி கேட்டு வராது, ஆனா எங்களுக்கு வரலாம். சரி, என்னது MCQக்கோ இல்லாட்டி fill in the blanksக்கோ வரலாம். சோ நாங்க இப்ப என்ன செஞ்சோம் இந்த இமேஜ் there. okay, so we got this image. this was the srilanka.jpg. we got the location. we have copied this now. okay, நான் ஒரு சேரும் பாருங்க, I am selecting this and copying the text. okay, fine. இப்ப img src குளுக்கு equal போட்டு I have to give the value now. சரியா? so I am pasting this. done. சரியா? இப்ப நாங்க என்ன செஞ்சிக்கிறோம் we have நான் வந்து இப்ப நான் என்ன செஞ்சிக்கிறேன் எங்கட லொகேஷன் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் and then எங்கட வேலை முடியல. நாங்க இப்ப லொகேஷனை மட்டும் தானே போட்டுக்கிறோம். அடுத்தது எங்கட பிக்சர்ட there's the picture. so இப்ப பாருங்க எங்கட பிக்சர்ட நேம் எங்கட பிக்சர் நேம் இருக்குதானே. so what is the name here? srilanka.jpg இல்லையா? we can type that too. எங்களுக்கு சின்ன நேம் சின்னதா இருந்தா டைப் பண்ணலாம். sometimes வந்து பெருசா பேசிட்டு நேம் so அப்படி டைப் பண்ண உங்களுக்கு கஷ்டம்னு சொன்னா we can copy. so just select the name and we can copy that. and what you have to do is downloads பக்கத்துல இன்னொரு ஸ்லாஷ் போட்டு இந்த ஸ்லாஷ் போட்டு again we are pasting that. so நாங்க என்ன செஞ்சோம் we used img src tag. சரியா? இந்த tag போட்டுட்டு இந்த picture சரியா இந்த இமேஜ் எந்த ஃபோல்டர்ல இருக்குது சரியா எங்க இருக்குது எங்கட பாருங்க இது என்ன சொல்றேன்னு சொன்னாமா C அதாவது லோக்கல் டிஸ்க் C எங்கட C டிரைவ்ல யூசர்ஸ் அதாவது யூசர் தஃபானி யூசர். ஓகே, so யூசர்ஸ்ல யூசர் ஃபோல்டர்ல டவுன்லோட்ஸ்ல என்ன டவுன்லோட் தானே பண்ணினோம்.
So it should be in download folder. So downloads la srilanka.jpg என்ற nameல இந்த file இருக்குது. Bring that file here. அத நாங்க இங்க செல்ல பார்க்கிறோம். So we are commanding. சரியா, bring that file here. That is the image source I am needed. சரி, இப்போ எனக்கு அந்த image தான் எனக்கு வேணும். இத தான் நாங்க போட்டுக்கிறோம். Simple. Right? So we can close this. Okay. இப்போ அதே மாதிரி நாங்க வந்து இப்போ இது பாப்போமே எப்படி வரேன்னு சொல்லி நாங்க இப்போ பாப்போம். சரி, அப்புறம் we can edit and we can change whatever. அதுக்கு முன்னே பாருங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன சொல்லிக்கிறேன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, சோ பாருங்க. So last week we saw all this. சரி, அதெல்லாம் நாங்க படிச்சிட்டோம். So today we are studying to insert image. So this is our image. பாருங்க, select a picture suitable to insert your web page. When inserting images to a web page, it should be a relatively low size file type such as .png, .gif or .jpeg. The images should be used in HTML document, can be saved in a separate folder. சரியா, உங்களுக்கு வந்து அதே folderல தான் icon இல்ல. சரியா, அதாவது HTML இருக்கிற folderல தான் icon இல்ல. We can save in a separate folder also. பாருங்க, image tag, img tag, which is called the image tag, is used to link an image to a web page. This tag does not have two opening and endings. இவர் வந்து மெயினா நாள் இல்லையா, நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இவங்களோட வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு சொன்னா, okay, சரியா, இவங்களோட வந்து மெயின் it has a special feature that it does not come with an opening and ending tag. ஒரு tag தான் இருக்குது. You will come across several such tags later. Yes, இந்த யூனிட்ல உங்களுக்கு நிறைய இருக்குது, which we are called blank tags or empty tags. So we can call it as blank tags or empty tags. சரியா, so it has a special name. You can underline or highlight. சரியா, உங்க புக்ல ஹைலைட் பண்ணிக்கோங்க. So இவங்க வந்து does not come with a opening or ending tags. அது வந்து மெயினான பாயிண்ட், image tag அதாவது img tag. Though there are about 12 attributes related to img element, only some important ones are explained in table 5.2. சரியா, இமேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 எலிமெண்ட் பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்க்கு நாங்க img source அதாவது image source எப்படி அப்லோட் பண்றது என்றதை நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா, ஓகே ஃபைன். சோ நாங்க அதான் செஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, பாருங்க imgsrc ன்னு சொல்லி இப்ப பாருங்களே இருக்குது. So we have done this. நாங்க இப்ப பாப்போம் எங்கட வெப் பேஜ்ல இது எப்படி வருது. Okay, I'm saving this and I'm going to open that documents la. Okay, so see, this is our page. This is the page we have created now. இப்போ நான் வந்து நோட்பேட்ல டைப் பண்ணி எடுத்தேன் பாருங்க. So I typed as Sri Lanka in blue color. சரி, I expected to be like that. சரி, நாங்க தான் செஞ்சோம், நாங்க வந்து modify பண்ணோம், நாங்க தான் கஸ்டமைஸ் பண்ணினோம் ப்ளூ கலர்ல இப்படி வேணும்னு சொல்லி. and h2 tag நாங்க யூஸ் பண்ணோம் ஹெடிங்க்கு. and then பாருங்க, எங்கட பேஜ்ல வந்து முழு இடத்தையும் வந்து இவரு புடிச்சிட்டாரு. இந்த இமேஜ் வந்து முழு இடத்தையும் வந்து it had get முழு இடத்தையும் வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஆனா எங்களுக்கு இப்படி வேணுமா இல்ல. சரியா, எங்களுக்கு அல்ல ஸ்ரீலங்காண்டு ஒரு இமேஜ் காட்டிட்டு கீழ ஒரு பேராகிராஃப் நாங்க இன்சர்ட் பண்ண போறோம். so we have to adjust the height and width. so இப்போ நாங்க வருவோம், அதை எப்படி நாங்க modify பண்றது. ஓகே, இத எப்படி கண்டினியூ பண்றோம், இது ஒண்ணும் செய்வானே. so இதோட நாங்க கண்டினியூ பண்ண போறோம். இந்த இன்வெர்டட் கமாக்களுக்கு நாங்க எங்கட சோர்ஸ் வேலை முடிஞ்சு. இப்போ பாருங்க, நான் ஃபாண்ட்ல நாங்க யூஸ் பண்ணோம் ஃபாண்ட் கலர் மாதிரி தான். இப்போ சோர்ஸ் வேலை முடிஞ்சுது. ஓகே, இப்ப நாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் தானே சோர்ஸ் கலர், அப்புறம் சைஸ் வந்திருந்தா சைஸ் வந்து நான் என்னது 5 or something கொடுப்பேன். சரியா, ஓகே, சோ இப்படி கொடுப்பேன் தானே. தொடர்ந்து font tag டே நான் தொடர்ந்து யூஸ் பண்ணுவேன் சைஸ் என்ற இந்த attribute. சோ அதே மாதிரி தான் நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த இமேஜ்ல வந்து height and width நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். சரியா, ஓகே, height equals inverted comma மறக்க கூடாது, height ஒரு 100 and width suppose 200. yes, இப்ப நாங்க height and width மட்டும் சேஞ்ச் பண்ணி பாப்போம் இப்ப எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு. நாங்க ஆல்ரெடி பார்த்தோம் என்ன நடந்துன்னு சொல்லி. எங்கட ஃபுல் ஸ்கிரீன்ல என்னது எங்கட இமேஜ் வந்துச்சு. இப்ப எங்கட இமேஜ் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி நாங்க பாப்போம். ஓகே, பாருங்க, நாங்க சின்னதாக்கிட்டோம், ஆனா எங்க அலைனா இருக்குது, இது வந்து லெஃப்ட் அலைனா இருக்குது இல்லையா. ஆனா எங்களுக்கு அழகான ஒரு இமேஜ் வரணும்னா இட் should be here right in center. சோ இப்போ எங்களுக்கு விளங்குது. எஸ், நான் இந்த இமேஜை போட்டுட்டேன், நான் சிறிசாக்கி modify பண்ணிட்டேன், பட் எனக்கு வந்து இது வந்து நடுவுல வேணும். சோ what we have to do is we can use the center tags. சரியா, இன்னைக்கு நான் உங்களுக்கு tags எல்லாம் காட்டுறேன். ஓகே ஃபைன். So where's that? Okay,
சோ இமேஜுக்கு முன்னுக்கு நான் வந்து சென்டர் டேக்கை யூஸ் பண்ண போறேன். இந்த இமேஜ் எனக்கு சென்டர்ல வேணும்ன்றதுக்காக so I'm going to use this center. We'll see what happens now. Saving this. Okay, fine. பாத்தீங்களா என்ன நடந்துச்சு? ஸ்ரீலங்கா நாங்க ப்ளூ கலர்ல டெக்ஸ்ட் கொடுத்தோம், பிக்சர் போட்டோம், பிக்சர் வந்து ஃபுல் எங்கட ஸ்பேஸையும் ஆக்கியூபை பண்ணிச்சுது. அண்ட் தென் we have reduced the height and width and அது வந்து லெஃப்ட் சைடுக்கு போச்சு and have கடைசிக்கு நாங்க இத சென்டருக்கு கொண்டு வந்துட்டோம். so we are done with inserting images in notepad. சரியா? எவ்வளவு ஈஸி பாருங்க. என்னது எங்களுக்கு tags மட்டும் தெரிஞ்சா போதுமா பாருங்க. so what is the tag we have used here? img src. இவர் தான் எங்கட மெயின் ஆள். பாத்தீங்களா? இன்னொன்று இதுல நான் இந்த இமேஜ் டேக்கை க்ளோஸ் பண்ணல. so இதுக்கு வந்து க்ளோசிங் டேக் கொண்டு இல்ல. அண்ட் தென் நான் சென்டருக்கு போடணும்ன்றதுக்காக சென்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது எனக்கு இதுல இவங்களோட ஹைட்டையும் வித்தையும் வேண்டிய மாதிரி எனக்கு சேஞ்ச் பண்ணலாம். சரியா? வேண்டிய வேல்யூஸ் உங்களுக்கு போடலாம். இதை கூட்ட குறைக்க இன்னும் மறுவேண்ட சொல்லுங்க, நான் கூட்டி குறைச்சு காட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, எப்பவுமே நாம போடுற இமேஜ் எல்லா வெப்சைட்டுக்கும் யூஸ் ஆகும் இல்ல. இப்ப நான் Chrome யூஸ் பண்றேன். சரியா? Chrome. Sometimes you will be using Internet Explorer. Some will be using Mozilla Firefox. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெப் ப்ரௌசர்ஸ் இருக்கு தானே. அப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் சப்போர்ட் ஆகாது. சம்டைம்ஸ் நான் கிரியேட் பண்ற வெப்சைட் அவங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அப்படித்தானே? சோ அந்த டைமுக்கு வந்து யூசர் வந்து அந்த வெப் பேஜ் பார்க்கல, ஓ என்ன இமேஜ் போட்டிக்கிறாங்களோ தெரியவேன்னு சொல்லி யோசிப்பாங்க இல்லையா? ஒருவேளை அவங்களுக்கு பிக்சர் காட்டாட்டி எங்களுக்கு அவங்களுக்கு ஆல்டர்னேட்டா ஓகே நீங்க வரி பண்ணுவான திஸ் இஸ் ஹியர், இதுதான் நீக்க போகுது, இந்த இமேஜ் தான் நீக்க போகுதுன்றதுக்காக நாங்க வந்து ஆல்டர் டேக்னு சொல்லி நாங்க ஒன்று யூஸ் பண்ணுவோம். பாருங்க டெக்ஸ்ட் புக்லயும் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. லெட்ஸ் see this. ஓகே பாருங்க, இப்ப we have used so src இந்த img src tag நாங்க யூஸ் பண்ணிட்டோம். and then alternative or alt. இப்ப பாருங்க, if the image given by the source attribute is not available in the text, that should be displayed image position indicated here. சரியா? இப்ப பாருங்க, இவங்க வந்து மேப் ஒன்னு தானே போட்டிருந்தாங்க. see what was their picture? Sri Lankan map, right? so அவங்க வந்து alter போட்டு map and சொல்லி போட்டிக்கிறாங்க. so நாங்க வந்து alter போட்டு எங்களுக்கு வேண்டிய நேம் போடலாம். so பாருங்க, இது வந்து எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான். சரியா? யூசர் வந்து வரி பண்ணாம இருக்க நாங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம். சரியா? அந்த இமேஜ் எங்களுக்கு லோட் ஆகாட்டி அது வந்து எங்களுக்கு எரர் காட்டுறேன்னு சொன்னா இன்னொருத்தருக்கு நாங்க அதை ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க போட்டு வைக்கிறது. அதுக்கு நாங்க யூஸ் பண்ற ஆல்டர் டேக். அதுக்குள்ள எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஆல்டர் ஈக்குவல், அதுக்கு நாங்க ALTN யூஸ் பண்ணுவோம். ஆல்டர் ஈக்குவல்ஸ் என்னது? we can name something. so this is Sri Lanka, right? we can use Sri Lanka. சிகிரிய தானே இருந்துச்சு. சோ நான் போடுவோம் சும்மா சிகிரிய. சரியா? இந்த இமேஜ் தான் நான் போட்டிக்கிறேன்னு சொல்லி காட்டுறதுக்கு எனக்கு ஆல்டர் டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, again I'm saving the document. இப்ப நான் வந்து மறுபடியும் பார்க்க போறேன். சோ இப்ப வந்து பாருங்க, எங்களுக்கு எரர் இல்ல தானே, எங்களுக்கு காட்டுது. இப்ப வந்து நாங்க வேணுமெண்டே ஒரு எரர் செஞ்சு பார்ப்போம் எப்படி வரான்னு சொல்லி. சோ நாங்க என்ன செய்வோம், இந்த இமேஜ்ல வந்து நேம் சும்மா இல்லாமக்கி பார்ப்போமே. ஓகே, srilanka.jpg இருந்துச்சு, அது இல்லாமக்கிறேன். now இப்ப பாப்போம், நாங்க ரன் பண்ணி பாப்போம் எப்படி வரேன்னு சொல்லி. இப்ப எரர் ஒன்று காட்டும் தானே எப்படி இல்லையா? so we can see பாருங்க அந்த இமேஜ் வராது. சம்டைம்ஸ் நீங்களும் போன்ல பாத்திப்பீங்க, ஓ நீங்க மெஷின்ல இங்க லிங்க் ஓபன் பண்ணி வெப் பேஜ் பார்ப்போம்ல, you will be facing some errors இல்லையா? நிறைய எரர்ஸ் வரும் வெப்சைட்ல. so sometimes உங்களுக்கு போட்டோ லோட் ஆகாட்டி எங்களுக்கு இப்படி ஒன்று காட்டும், ஒரு பிக்சர் இருக்குது ஆனா என்னன்னு தெரியா, இந்த இருக்குது நாங்க யூசருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு போட்டிக்கிறோம். this is a image of Sri Lanka சிகிரிய. சரியா? இந்த இதுக்கு தான் நாங்க யூஸ் பண்றதுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நாங்க யூஸ் பண்றது ALT and tag. கிளியர் தானே? ஓகே ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் என்னது எங்க டெக்ஸ்ட் புக்ல? Okay, இப்ப பாருங்க, the width of the image to be displayed is indicated as the number of pixels or as a percentage of the file size. எங்களுக்கு அந்த பேஜ்ல வந்து எங்களுக்கு percentage மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டி width எனக்கு ஒவ்வொரு பிக்சல் அளவு 100 or 200 or whatever 800 700 உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடலாம். அதே மாதிரி ஹைட்டுக்கும் we can change. அது எதுக்குள்ளுக்கு வரணும்? IMG and டேக்குள்ளுக்கு எங்களுக்கு இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ண போறோம். சரியா? ஓகே, இப்ப பாருங்க அடுத்தது border. okay, we can insert even a border. பாருங்க, if a border is needed to around the picture, its thickness should be indicated as the number of pixels or else indicate its value as 0. எங்களுக்கு border வேணும்னா we can insert the border even. சரியா? border வேணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு எவ்வளவு சைஸ்
border 3 க்கு வேணும் இது ஒரு 5 க்கு வேணும் எனக்குன்னு சொல்லி border போடலாம். if not எங்களோட வேல்யூ வந்து 0 வந்து டிஃபால்ட்டா எடுத்துக்கொள்ளும். and then next வந்து align. A suitable alignment value can be used among left, right, top, bottom and middle. yes நாங்க center align யூஸ் பண்ணோம் தானே center tag ன்னு சொல்லி. so center tag மாதிரி தான் எங்களுக்கு இந்த left right வந்து align ன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு இதையும் யூஸ் பண்ணலாம். so எங்கட அவுட்புட் இதுதான். நாங்க அப்ப இமேஜ் ஒன்று எப்படி இன்சர்ட் பண்றதுன்றதை நாங்க பார்த்துட்டோம். ஓகே அடுத்தது பாருங்க. சோ இப்ப பாருங்க இவங்க அதே மாதிரி எங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டிக்கிறாங்க. HTML ஹெட் போட்டு டைட்டில் போட்டு ஸ்ரீலங்கா and they have used the center tag font face Arial யூஸ் பண்ணி ஸ்ரீலங்கா டெக்ஸ்ட் போட்டு and IMGSRC இந்த இருக்குது IMGSRC அவங்களோட லொகேஷன் அப்படியே போட்டிக்கிறாங்க and அவங்களோட நேம் srilanka.jpg இந்த இமேஜ் த சென்டர் டேக் க்ளோஸ் பண்ணி font face Arial சைஸ் அதெல்லாம் போட்டு map of Sri Lanka ன்னு சொல்லி அவங்க போட்டு எங்களுக்கு ஒரு அவுட்புட் எடுத்து காட்டிக்கிறாங்க. அப்ப இப்ப எங்களுக்கு கிளியர் இல்லையா? என்ன மாதிரி டவுட் இருந்தா தாராளமா மைக் ஆன் பண்ணி கேட்கலாம் பாருங்க. ஓகே யாருக்காலும் என்ன மாதிரி டவுட் சீக்குதா? So I'd like to thanks சரியா உத்தராலம் செஞ்சுக்கிறாங்க தன் ஆக்டிவிட்டி. இது வந்து சஜா செஞ்சிருந்த ஆக்டிவிட்டி சரியா. நான் உங்களுக்கு தந்திருந்தேன் லாஸ்ட் வீக் வந்து பேஜ் நம்பர் 142ல I gave an activity. யாரும் செஞ்சிருக்கல மரா சொல்றேன் அவ்வளவு பேர்லயும் only one girl has done சரியா பாருங்க. so she has done perfectly. so Mercy Education Campus அவ ஒரு டைட்டில் யூஸ் பண்ணிக்கிறா. எங்க ஹெட் டேக்ல she has used the title text formatting and then அவங்க வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஒவ்வொன்றா காட்டிக்கிறாங்க பாருங்க. ஒன்னாவது வந்து H1 சரியா H1 என்ற ரேஞ்ச்ல வந்து H1 யூஸ் பண்ணிக்கிறேன். சோ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பிகர். அப்புறம் வந்து கிராஜுவலி வந்து டிக்ரீஸ் ஆகி எங்களுக்கு லாஸ்டா எங்களுக்கு H6 and டேக் யூஸ் பண்ண போல நல்லா வந்து எங்களோட சைஸ் வந்து குறைஞ்சிக்குது சரியா. சோ இது வந்து எங்களோட லாஸ்ட் வீக் ஆக்டிவிட்டியில என்னது இதான் எங்க லாஸ்ட் வீக் ஆக்டிவிட்டி. யாரும் செஞ்சுக்கல மரா சொல்றேன். and again I'll send this to பாருங்க. இதுதான் என்னதுன்னு சொன்னா எங்களுக்கு இருக்கிற tags சரியா. எங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற tags சரி அனுப்ப மறந்துட்டு சாரி. so these are the tags we have in our all text book பாருங்க. so HTML நான் நார்மலா பார்த்துட்டு அடுத்ததுக்கு போவோம். HTML வந்து என்னது starting element, head starting head, okay, body starting body. so we have to write the content inside the body tag. title starting of the title என்ன எங்களுக்கு web page title வரணுமோ so we have to use it inside title tag. and H1 inserting first heading சரியா. heading க்கு வந்து H1 to H6 இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் இதை modify பண்ணி தரேன். and 6th one பாருங்க mark you moving text இதெல்லாம் நாங்க லாஸ்ட் வீக் யூஸ் பண்ணினோம். and then அதே இடத்துல சென்டர் வந்து இந்த சென்டர் ஆகும் சரியா. இதெல்லாம் வந்து இமேஜையோ அவங்க டெக்ஸ்டையோ வந்து எங்களுக்கு modify பண்ணிக்கொள்றதுக்கு சரியா அலைன் பண்ணிக்கொள்றதுக்கு. and then font சரியா formatting of font. so font elementல we have 3 attributes size, color and type. font face சரியா. so we have 3 main attributes. and then bold we can use tag B. and italic U underline S வந்து strike out இப்படி இடையில ஸ்ட்ரைக் பண்றது என்ன மாதிரி டைப் பண்ணிட்டு okay I have done this சொல்லி நாங்க அதுக்கு மேல வந்து கோடு அடிச்சிட்டோம் தானே. கீழே கோடும் இல்ல மேல கோடும் இல்ல இந்த டெக்ஸ்ட வந்து நான் வந்து வெட்டுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் சரியா. and then superscript எங்களுக்கு தெரியும் superscript என்ன subscript என்ன ஓ லெவலுக்கு நான் அன்றைக்கு எத்தனையோ நேரம் எடுத்து அதை சொல்லி கொடுத்தேன். என்ன மாதிரி டவுட்ஸ் இருந்தா அந்த ரெண்டுலயும் கேளுங்க. நிறைய பேருக்கு மாறுதுன்னு சொன்னாங்க. and then IMGSRC image tag. just now we have studied this IMGSRC image source used to insert image. center putting the content on center. P சரியானது beginning of a paragraph. and அதுக்கு ஒரு closing tag இருக்குது P க்கு. P align சரியா என்னமாலும் alignment போடுறது. P left o P center P right அப்படின்னு சொல்லி உங்களுக்கு P ட alignment போடலாம். and அடுத்து நாங்க போறோம் இதுதான் at NBSP used to insert spaces gaps சரியா. எங்களுக்கு என்னமாலும் gap யூஸ் பண்ணணும்னு சொன்னா we are using this tag சரியா. and then break சரியா என்னமாலும் line break கொண்டு போடணும்னா we are using this UL unordered list. நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் இதை உங்களுக்கு சம்மரி மாதிரி தரேன் லிஸ்ட் யூஸ் பண்றதுக்கு. ordered list H and the herfn சொல்ற வந்து hrefn சொல்றது பிள்ளைங்க சரியா. ரெஃபரன்ஸ் சரியா hyperlink ரெஃபரன்ஸ் சரியா. and then table heading table description table இதெல்லாம் வந்து நாங்க படிச்சிட்டு பார்ப்போம். சோ இதுதான் உங்களுக்கு இவ்வளவு டெக்ஸ்ட் தான் இருக்குது. ஃபைனலா இந்த யூனிட் அவ்வளவு படிச்சிட்டு இது மட்டுமே உங்களுக்கு படிச்சா போதும். yes these are the tags and I can you do the exam. அப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்து ஃபுல்லா நீங்க ரெடி ஆகலாம் சரியா. இப்ப பாருங்க நாங்க எதுல விட்டோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே okay so okay done. okay this one right.
Okay, so we have inserted the picture. Now we can move to the paragraph tag. And I already light up the paragraph tag in the maker. So further the paragraph inserted using the p tag is left aligned by default. Already I said default tag machine default text black default left align word default left align center we have to select the text and we have to bring it to the center. சரியா? 4 different types of alignments can be used on left, right, center and justify. Yes, உங்களுக்கு 4 types of alignment வந்து wordல குடிக்குது. என்னது? Left, right, center and justify. Attribute in p tag. அதாவது paragraph tagல we have 4 main alignments. இப்ப பாருங்க example. நாங்க படிச்சோம் paragraph we use p tag இல்லையா? p tag யூஸ் பண்ணி நாங்க க்ளோஸ் பண்ணுவோம். ஆனா sometime எனக்கு அத சென்டர் ஆக்கணும். நான் அடிக்கிற டெக்ஸ்ட் வந்து I have to bring it to the center. அப்படினு சொன்னா I can use this alignment also. சரியா? அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா p align equals வலம மாதிரி வேல்யூ போடணும்டா we have to use the inverted comma and write it inside the value. சரியா? அதுக்குள்ள வந்து எங்க வேல்யூவை வந்து நாங்க போடணும். சரியா? சோ இவங்க என்ன செஞ்சிக்கிறாங்க லெஃப்ட். ஆனா எங்களுக்கு இந்த ஆக்சுவலா இந்த லெஃப்ட் போடணும்னு சொன்னா எனக்கு இது தேவையே இல்லை. நான் இப்ப சொன்னேன் இது வந்து எங்கட டிஃபால்ட். சரியா? இப்போ நான் என்ன வச்சுக்கோங்க டிஃபால்ட்டா வந்து லெஃப்ட் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க p align center. சரியா? மோஸ்டா இதான் யூஸ் பண்ணுவாங்களே அழகா சென்டர் வரணும்டா we can use the paragraph text வந்து ஸ்டார்டிங்ல நான் p ன்னு போட்டுட்டு align equal center and சொல்லி போட்டுட்டே நான் வந்து தொடங்கி